லவ் யூ ஆல் நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் கோட்டுடைய ஒரு செம்ம மேட்ரு கிடைச்சிருக்கு. கேட்டதுலேருந்து நடந்தா இந்த இயர் பெஸ்டா இந்த ஒரு படம் எப்படி எடுத்திருக்காரு பாரியா விபி ஹீரோயான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு விஷயம் மேட்ரு ஒரு சோர்ஸ் மூலிமா அவங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் மூலிமா கேள்விப்பட்ட தகவலை தான் சொன்னாங்க. பட் அப்படி மட்டும் இருந்தால் மைண்ட் ப்ளோயிங்க. ஸோ அதுதாங்க நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் நேற்று ஒரு இன்னொருத்தர் மூலிமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இதுக்கு முன்னாடி அவர் ஒரு 2 தகவல் சொல்லியிருக்காரு, நடந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஹோப்போட தான் நான் இன்றைக்கி ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஷோர் ட்ரைலருக்கான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு அப்டேட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சைடு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ட்விட்டர்னு ஞாபகம் என்னையும் அந்த ட்விட்டர் எக்ஸ் பேஜில் என் ஐடியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன ஒரு தகவல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கோட்டில் விஜய்னாவை டிஏஜிங் லுக் பண்ணி நம்ம பார்த்தாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. விஜய்னாவை மட்டும் டிஏஜிங் லுக் பண்ணல, இன்னொருத்தர் ஃபேமஸான ஒரு ஆக்டர் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அவரையும் டிஏஜிங் லுக் பண்ணுறாங்க. யாருன்னு வேணால் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆனால் அதில் சில பேர் கமெண்ட் கரெக்டாக பண்ணீங்க. ஆனால் நான் எதுவுமே வெளிப்படுத்திக்கல, சஸ்பென்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் இந்த ஒரு மேட்ரு சொன்னால் கண்டிப்பாக கொஞ்சம் படத்துக்கு எதிர்பார்ப்பு தரும் அப்படின்றதுக்காக மட்டுமே சொல்கிறேன். என்னென்னா விஜய்னாவுக்காக மட்டும் இந்த படத்தில் டிஏஜிங் லுக் பண்ண கிடையாது. இப்போ ஸ்குவாட் டீமாக காட்டுறாங்கல்ல, கோட் போஸ்டர்ஸில் அந்த டீம் காட்டுறாங்க இல்லையா? ஸோ அதில் இருக்கிற எல்லாருக்குமே டிஏஜிங் லுக் பண்ணியிருக்காங்களாம் டீம் சைட். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஸ்குவாட் டீமுக்கு மட்டும் இல்லாமல் மோகன் ஆக்டர் இருக்கார் இல்லையா, பல ஆக்டர் இந்த படத்தில் ஹான்போர்ட் ஆகிருக்காரு இல்லையா, மைக் மோகன் வேறு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவருக்கும் டிஏஜிங் லுக் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல். ஸோ இது எல்லாமே கலெக்ட் பண்ணி டீகோடிங் பண்ணியெல்லாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் நமக்கு வேணாம். பட் இந்த இன்ஃபோ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேட்டதும் கொஞ்சம் மெர்சல் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா செமையாக மெர்சல் ஆகிட்டு இப்படியெல்லாம் நடந்தால் அந்த ஸ்குவாட் உடைய ஒரு க்ளோனாக இந்த டிஏஜிங் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு கலவரமாக இருக்காது, பார்க்கவே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும், சம்பவமாக இருக்கும் ஸ்க்ரீன் பிளே கூட. ஸோ அப்படி தான் விஷயம். ஆனால் இதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி மேட்டர் சப்ஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பக்கா ஆக்ஷன் படமாக அந்த ஒரு படம் அவுட்ஃபுட் வரப்போகுது செப்டம்பர் 5. ஸோ ட்ரைலர் வந்தால் ஆல்மோஸ்ட் என்னென்னதை கொஞ்சம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ எந்தளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்கன்னு அதை கமெண்ட் பண்ணிட்டு அந்த எதிர்பார்ப்பு லெவலோட நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் சந்திப்போம். லவ் யூ ஆல், பை பாய்.